Hi Kitchen Queens, Assalamu alaikum. Welcome to Farah Foods and Vlogs. So இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் சீரிஸ் எபிசோட் 4. இன்னைக்கு நான் வந்து சூப்பர் டேஸ்டி பீஃப் ரோஸ்ட் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு டேஸ்டியான பீஃப் ரெசிபி நீங்கள் சாப்பிட்டிருக்க மாட்டீங்க, பார்த்திருக்க மாட்டீங்க. கேரளா ஃபேமஸ் ரெசிபி இது. நீங்கள் இதுக்கு பீஃப் சுக்காவும் சொல்லலாம். ஸோ வாங்க ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அமேசிங்கான ரெசிபிஸ்க்காக. ஸோ பீஃப் ரோஸ்ட்காக நான் வந்து இங்கே 1/2 kg பீஃப் எடுத்திருக்கேன். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஃபேட் இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கோங்க 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், கொஞ்சம் கொரப்பாக கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபைன் பவுடராக சேர்த்திங்கன்னா பீஃப் ரோஸ்ட் வந்து ரொம்ப பிளாக் கலராக வந்துடும். அது வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அண்ட் தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 an hour வச்சுடுங்க, நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ 1/2 an hour அப்புறமா ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 to 20 minutes வரைக்கும் குக் பண்ணுங்கள். அப்போ தான் பீஃப் வந்து 90 to 95% சாஃப்ட் அண்ட் டெண்டராக குக் ஆகும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக தெரியுது பாருங்கள். உங்களுக்கு வாட்டர் இருந்துச்சுன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் கீ அண்ட் கூடவே ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 2 சாப் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஸோ பாருங்கள், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், ஒரு ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய் சாப் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 minutes சாட்டே பண்ணுங்கள். ஒரு 2 minutes சாட்டே பண்ணதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இல்லைனா கிரேட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தக்காளி, 1 டீஸ்பூன் உப்பு அண்ட் தென் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 3 minutes குக் பண்ணுங்கள். பாருங்கள், தக்காளி சாஃப்டாக வதங்கிச்சு. இப்போ எல்லா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கொரப்பாக அரைச்சா மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா மசாலா நல்லா ஃப்ரை ஆனதான் நமக்கு வந்து பீஃப் ரோஸ்ட் ஒரு சூப்பரான டேஸ்ட் வரும். ஃப்ளேம் லோவாக வச்சுட்டு ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பீஃப் சேர்க்கலாம். கொஞ்சமாக குக்கரில் தண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 2 minutes ரோஸ்ட் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 7 minutes குக் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. பட் இது வந்து பீஃப் ரோஸ்ட் இல்லையா, ஸோ ட்ரை இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. லாஸ்ட்டில் ஒரு 2 minutes ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிங்கன்னா நம்ம சூப்பரான பீஃப் ரோஸ்ட் ஒரு பீஃப் சுக்கா ரெடி. ஸோ இப்போ டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். மாஷால்லா, பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குல்ல. ஸோ நீங்களும் இந்த ரம்ஜானுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கொத்தமல்லி, ஆனியன்ஸ் அண்ட் லெமன்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்டியாக ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் டெண்டராக குக் ஆகிருக்குன்னு. அன்றைக்கி நான் வந்து புல்கா தான் செஞ்சேன். சூப்பரான காம்பினேஷன் இது, புல்கா அண்ட் பீஃப் ரோஸ்ட். நீங்கள் வந்து பரோட்டாவில், ரைஸில், தோசாலையும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அமேசிங்கான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Until then, take care. Bye bye and thank you so much for watching.